கரூர்ல நம்ம தளபதி என்ன இப்போ 41 குடும்பங்களையும் சந்திச்சிருக்காரு. மாமல்லபுரத்தில் வரவழைச்சு அவங்கள வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு சந்திச்சிருக்காரு. அத பற்றிய ஃபுல் விவரம் தான் நான் இப்ப டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஏன்னா வந்து நெறைய பேர் அவதூறு பரப்புறாங்க. அங்க அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அவதூறு பரப்புறாங்க. ஃபுல் டீட்டெயில வந்து இது பண்ணிட்டு தான் நான் பேசுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. வர காலையில 8 மணிக்கே நம்ம தளபதி அண்ணா உள்ள வந்துட்டாராம். உள்ள வந்ததுக்கப்புறமா 2 மணி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. காலை உணவு, மதிய உணவு 2மே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அண்ணா வந்து தனியா தான் பேசியிருக்காரு. நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா மட்டும் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு. தனியா தான் பேசியிருக்காரு. அந்த 47 குடும்பத்திலயும் ஒவ்வொரு குடும்பமா அடுத்து நேர்ல சந்திச்சு, அவங்கவங்க கால்ல விழுந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய செயல்! அவ்வளவு வலி உள்ள இருந்திருக்கு. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனைகள். 41 உயிர்னா சும்மாவா? நம்ம தளபதி அண்ணாவ பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலே ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயிருவாரு. அப்படி ஒருத்தர் வந்து 41 உயிர்னா, அவரு இந்த 1 மாசமா அவரு எவ்வளவு வேதனைப்பட்டுருப்பாரு. சாப்பிட்டாரா? ஒழுங்கா சாப்பிட்டாரா? அவர் உடம்பு பார்க்கவே ஏதோ நம்ம தளபதி அண்ணா மாரி இல்ல. அந்த அளவுக்கு அவ்வளோ டிஃபரெண்ட்டா இருக்காரு. என்னமோ ஏதோ பறி குடுத்த மாரி, அந்த 41 உயிர பறி குடுத்த அந்த நிலையிலேயே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கால்ல விழுந்திருக்காரு. ஒரு குடும்பத்தில 8 பேர் இருந்தாங்கன்னா, 8 பேர் கால்ல விழுந்து அழுதுருக்காருங்க. அதுபோக ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து தவறான செயல்கள் நடந்துச்சு எங்களுக்கு. அதாவது தவறான செயல்கள் நடந்ததுன்னு சொன்னோனே டக்குன்னு அழுதுட்டாளாம். அதுக்கப்புறம் நெறைய பேர் கத்திய வச்சு இது பண்ணாங்க, குத்துனாங்க, கீழ மிதிச்சு மேல போனாங்க. அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப கண் கலங்கியிருக்காரு. மறுபடியும் நான் வந்து கரூர்ல வந்து உங்கள சந்திப்பேன் சீக்கிரமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது வந்து நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தர் கால்ல விழுந்திருக்காராம். நான் 1 மாசம் ஆயிருச்சு. நான் வர்றதுக்கு வந்து இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டதுக்கும் மன்னிச்சிருங்க. எனக்கு பர்மிஷன் குடுக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அப்புறம் தளபதிய நான் வந்து கரூர்ல வந்து பார்க்கணும்னு தான் நெனச்சிருக்காரு. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு. ஆனா இவங்க அனுமதி தரல அப்படிங்கிறதையும் விவரிச்சிருக்காரு. ஆனா மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்ன சதி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க மக்களே சொல்றாங்க. அந்த 41 குடும்பமே சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரியுங்க. ஸோ விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி இவங்களும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதாவது அ இவர் வந்து ஆறுதல் சொல்ல கூப்பிட்டுருக்காரு. அவங்க வந்து தெம்பா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம தளபதி அண்ணா வந்து தெம்பு இல்லாம இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. வந்த மக்கள். அந்த அளவுக்கு இளைச்சு போயிட்டாராம். முடியெல்லாம் வெட்டாம ரொம்ப ஏதோ அ ஒரு இது மாரி பறி கொடுத்த நிலை எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சாக்கான மாரி இருந்திருக்காரு. ஸோ இதுலேருந்து சத்தியமா தளபதி அண்ணா இதுக்கப்புறம் மீண்டு வந்துருவாரு. ஏன்னா இந்த அந்த 41 உயிரை அந்த 41 குடும்பங்களையும் சந்திச்சு அந்த கண்ணீர விடணும். ஏன்னா, அவ்வளோ உள்ள அடக்கி வச்சிருக்காரு. அந்த 1 மாசமா அவ்வளோ வேதனைப்பட்டு உள்ள அத வெளிப்படுத்திட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம நாங்க மீண்டு வந்துருவோம். தளபதி அண்ணாக்கு நாங்க இருக்கோம். அந்த 41 குடும்பமும் நம்ம தளபதி அண்ணாவோட குடும்பம். அவங்களோட ஒவ்வொருத்தரோட அண்ணன், தம்பி, மாமா, சித்தப்பா எல்லாம் ஒவ்வொருத்தனா அவர் தளபதி அண்ணா வந்து நிப்பாரு. அத வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. அதுபோக என்ன தேவை வேணும்? அந்த 20,00,000 போக மருத்துவ உதவி, கல்லூரி செலவு, வேலைவாய்ப்பு அதெல்லாம் போக வேற ஏதாச்சும் வேணுமா? அப்படிங்கிறதையும் கேட்டு எழுதி ஒரு லெட்டர் மூலம் எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கியிருக்காரு. அதையும் நான் செய்றேன் அப்படின்ருக்காரு. உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு மாத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அது என்ன இதுங்கிறது இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளேயே அது தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம தளபதி அண்ணா சுற்றுப்பயணம். இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நிகழ்வு இதுதான். ஸோ இன்னும் அது வந்து 2, 3 நாள்ல அது அறிவிக்கப்படும். நம்ம சேனல்ல கண்டிப்பான முறையில அதுக்கான அப்டேட் சொல்லுவோம். தளபதி அண்ணாவோட தொண்டர்கள், தளபதி அண்ணாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் நம்ம ஐடிய ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தளபதி அண்ணாவோட அடுத்தடுத்த வீடியோ வரும்.